காவேரி வந்து அழுதுட்டே வெளியில போறாங்க. அந்த டைம்ல காவேரி வந்து மனசுக்குள்ளேயே, விஜய் நீ வந்து என்னை கூப்பிடுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ என் பேரு கூட கூப்பிடல. அப்ப உன் மனசுல வந்து நான் இல்லவே இல்ல. நான் இனி உன்னைய எப்ப பாப்பேன்னு தெரியல. ஆனா நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வெளியில போறாங்க. சாரதா வந்துட்டு என்னடி இன்னமும் பண்ணிட்டு இருக்க, கார்ல ஏறு. காவேரியும் கார்ல ஏறி உட்காந்துட்டு போயிட்டு இருக்கும் போது விஜயோட ஞாபகம்லாம் வந்து பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அந்த டைம்ல கங்கா இருந்துகிட்டு, காவேரி நீ நினைச்ச மாதிரியே தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிட்டு வந்துட்டல்ல, அந்த விஜய் ஒன்னும் உன்னை டார்ச்சர் எல்லாம் பண்ணலையே, இங்கே இருக்க சொல்லி அப்படின்னு சொன்ன உடனே காவி இருந்துகிட்டு, ஆஹா அதெல்லாம் இல்ல அக்கா, சரி சரி இனியாவது ஒழுங்கா வாழ்றதுக்கு வழிய பாரு, திருப்பியும் அங்க வந்துட்டு விஜய் ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருந்த, அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோ. எல்லாரும் வீட்டுக்கு போனதும் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி வந்து எந்த ஒரு வேலையும் செய்யாம நின்னுகிட்டே இருக்காங்க. சாரதா ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, காவேரி உனக்கு நான் எத்தனை தடவை தான் சொல்றதுன்னு தெரியல, இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வை கொஞ்சம், நீ அவனை நினைச்சுக்கிட்டே இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா. அந்த டைம்ல காவேரி வந்து அவங்க அப்பா போட்டோக்கு முன்னாடி நின்னுட்டு, அப்பா எப்படியோ கொடைக்கானல் போகவே இல்லை, இங்கேயே இருந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சு நம்ம குடும்பத்தை நான் எப்படியாவது முன்னேற்றுவேன். நர்மதா போயிட்டு காவேரி கிட்ட, அக்கா நீங்க எதுக்காகவும் அழாதீங்கக்கா, என்னாலதான் உங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நானே உங்களை எப்படியாவது சேர்த்து வைக்கிறதுக்கு வழிய பாக்குறேன். காவேரி இருந்துகிட்டு, நர்மதா நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.